அப்படின்ற மாதிரி எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு மேம். ஓகே, எஸ், அதுவும் சொன்னேன். Maybe yeah, let her bring up okay, Kavya, can you bring up your laptop, the view? So maybe I'll repeat it. என்ன சொன்னேன்னா ஏஐ தேவையில்லைன்னு சொன்னேன், which you all understood. when the user says submit, right, அவங்க சப்மிட் பண்ணும்போது தான் we have to say இதெல்லாம் மிஸ்ஸிங், இத்தனை மொத்தமாக 10 ஃபீல்டு இருக்கு, 10 ஃபீல்டு மிஸ்ஸிங்னு சொல்லணும். நம்ம எப்படி சொல்ல போறோம்? அந்த 10 ஃபீல்டும் we have 4 different tabs இல்லையா? ஒரு டேப்ல 3 ஃபீல்டு இருக்கலாம், இன்னொரு டேப்ல 2 ஃபீல்டு இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த டேபுக்கு மேலேயே யூ கிவ் த நம்பர், இந்த டேப்ல இத்தனை ஃபீல்டு மிஸ்ஸிங்னு சொல்லிட்டு நம்பர் மட்டும். when I click on the tab, you highlight the text where they are supposed to enter. புரிஞ்சுதா? Okay, can somebody repeat? Kavya, can you repeat what I said? அவங்க கேட்டிங்களான்னு தெரியாது. ஓகே, காவியா கேட்கல. ஓகே, லக்ஷ்யா ரிப்பீட். கேட்கல. ஓகே ஓகே, லக்ஷ்யா மேபி ரிப்பீட். ஜென்ரல் சேல்ஸ் பர்ச்சேஸ் இந்த மாதிரி ஒரு 4 ஃபீல்டு இருந்துச்சுன்னா 4 டேப் ஒரு இருந்துச்சுன்னா ஃபீல்டு 4 டேப், சாரி மேம், 4 டேப் இருந்துச்சுன்னா ஸோ ஈச் டேப்ல என்னென்ன மிஸ்டேக், எத்தனை மிஸ்டேக் இருக்குன்றது அந்த இப்போ 4 டேப்க்கு அந்த இதுல டிஸ்ப்ளே ஆகணும். இப்போ ஜென்ரலுக்கு பக்கத்துல 2, பர்ச்சேஸ் பக்கத்துல 3, ஃபினான்ஸ் பக்கத்துல 5, அந்த மாதிரி அங்கேயே டிஸ்ப்ளே ஆகணும் மேம். அங்கே அதுக்கப்புறம் நம்ம ஒன்ஸ் அங்க கிளிக் ஏதாச்சும் ஒரு டேபுக்குள்ள போனா என்னென்ன எரர்னா அதை ஹைலைட் பண்ணணும். என்னென்ன ஃபீல்டு மிஸ்ஸிங்கோ அந்த ஃபீல்டை ரெட்டாக ஹைலைட் பண்ணீங்கன்னா வேலை முடிஞ்சுது. யூ டோன்ட் நீட் அடிஷ்னலாக எங்கேயும் போக வேண்டிய அவசியமே, புதுசாக யூஐ கிரியேட் பண்ண அவசியமே கிடையாது. புரிஞ்சுதா? ஐ தாட் சம்படி ஹேட் இட் ஆல்ரெடி, ஒர்க்கிங் லைக் தட் இன் ஒன் ஆஃப் த ப்ரோட்டோடைப்ஸ். வாஸ் இட் மைன் ஆர் சம்படி எல்சஸ்? எனக்கு ஞாபகம் இல்லை. பட் இப்போ புரிஞ்சுதா என்ன சொல்றேன்னு? புரிஞ்சுதா? மேம் ஆக்சுவலி இட் வாஸ் இன் மைண்ட் மேம். Yeah, that's what I think. Yeah. So yeah, can you go ahead? Can you share it? எஸ் மேம். Is it visible, ma'am? Yes. Okay, right there. That's what I'm saying. 9 fields needs attention. அது வந்து டோட்டலா. ஓகே, சேல்ஸுக்கு போனோம்னா click on sales if it works. There it is. That's it. Right? So this is how it is supposed to work. புரிஞ்சுதா? Okay, our final create UI it's going to be tabs, general, sales, purchase, whatever. It's going to be tabs. In the tab if only when I click on submit, you have to go and say okay, இதெல்லாம் missing அப்படின்னு போய் காட்டணும். சப்மிட் ஃபார் அப்ரூவல். சேவ் டிராஃப்ட் பண்ணும்போது காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது, பிகாஸ் இட்ஸ் அ டிராஃப்ட். ரைட்? இன்னும் நானும் ஃபுல்லாலாம் சேவ் பண்ணல நான். புரிஞ்சுதா? ஓகே, காட் இட்? ஸோ அதர் தேன் தட், இந்த கிரியேட் மெட்டீரியல்ல வந்து தீஸ் ஆர் த திங்ஸ் தட் வி ஹேவ் டு பே அட்டென்ஷன் டு. மற்றபடி ட்ராப் டவுன் வரணும், எந்தெந்த ஃபீல்டுக்கு என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு. Like for example, weight வந்து you cannot have it in whatever, you cannot have the weight in alphanumeric கிடையாது, it has to be numeric. I don't know, maximum weight அதெல்லாம் இருக்கா செக் பண்ண, it's okay, we'll come to that later. So the create material, அந்த particular இது வந்து these are the main things you have to add whenever we go add it. Any other features you think we need to add for the create material? அது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. create material மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. வேற எதுனா இருக்கா? வேற எதுனா இந்த ப்ராம்ப்ட்ல வேற எதுனா சொல்லணுமா நம்ம? இது ப்ராம்ப்ட் எழுதும்போது எப்படி சொல்லுவோம் நம்ம? Here is the Excel file. I want each section to be in a tab format. And when the user clicks submit, I want this to happen. This is the kind of validation I want. Right? That will be your prompt. ஒன்ஸ் இது வந்த பிறகு லெட்ஸ் சே ஐ கிளிக் ஆன் சேவ் டிராஃப்ட் பண்ணியிருக்கேன். திருப்பி நான் வர்றேன், நான் சேவ் டிராஃப்ட் பண்ணிட்டு நான் போயிட்டேன், என்னோட அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டேன், திருப்பி வர்றேன் நான். ஐ நீட் டு பிக் இட் அப் ஃப்ரம் மை சேவ் டிராஃப்ட். எங்கே விட்டனோ அங்கேருந்து கன்னியூ பண்ணணும் நான். அது எப்படி ஒர்க் ஆக போகுது?
So maybe we can go back to Kavya. Can you share yours? Because we are taking Kavya's this as a baseline. இதை வச்சுக்கிட்டு தான் பண்ண போறோம் நம்ம. So can Kavya sing? Kavya இது பண்ணுங்க. So that is the next question. So when you go design it, you think of it, இப்போ யூசர் யூஸ் பண்ணாங்கன்னா எப்படி பண்ணுவாங்க, அதை மனசுல வச்சுக்கிட்டு you start, you know, developing this. மேம் ம் நான் வந்து ஒரு இது கடைசியா கொடுத்தேன் வந்து ரிவ்யூன்னு ஒண்ணு கடைசியா கொடுத்து ம் அதுல வந்து இந்த ஃபீல்டு எல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இது ம் கடைசியில இன்னும் பண்ணலன்னு சொல்லிட்டு கடைசி எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் ம் ஒரு ரிவ்யூன்னு ஒண்ணு கொடுத்து அதுல வந்து கம்ப்ளீட் பண்ணாதது ரெட் கலர்லயும் கம்ப்ளீட் பண்ணது கிரீன் கலர்லயும் அந்த ஃபீல்டு அது ரிவ்யூ பண்ணக்கப்புறம் நம்ம சப்மிட் கொடுக்குற மாதிரி அப்படி இப்படி ஒரு ஆப்ஷன் ஆட் பண்ணீங்களா? So எஸ் மேம். okay, so review is a good idea. Double check. இதுல காவியாவும் ஆட் பண்ணிருக்காங்க மேம். Oh, அப்படியா? எங்க how does இந்த it? லாஸ்ட்ல Oh, lastல review. Okay, the only problem with Kavya's thing is okay, and the review. Okay, let's do the next போய் பாருங்க. Okay, so இப்போ வந்து okay, இந்த காவியா உங்களோட இதுல is there any draft that I can open and see? ஆல்ரெடி நீங்க டைப் பண்ணி வச்சிருக்கீங்களா இதுனா? How will I save draft பண்ணிட்டு? Let's say I do a save draft. Okay. How will I டிராஃப்ட் சேவ் இருந்தா மேம் தவிர உள்ள ஆமா. So எப்படி நம்ம எடிட் பண்றது? I need to go edit it, right? பாதி பண்ணி வச்சதை நம்ம எங்க எப்படி how will I do it? எஸ் மேம். ஏதாவது பட்டன் ஒரு மாதிரி ஆல்ரெடி டிராஃப்ட் பண்ணி சேவ் டிராஃப்ட் பண்ணியிருக்கிறது I need a நான் list ஆல்ரெடி of நீங்க அந்த ஒர்க் ஸ்பேஸ் போனீங்கன்னா மெட்டீரியல் ஒர்க் ஸ்பேஸ் யா ஐம் கெஸ்ஸிங் இந்த இடத்துல இருக்கும் சம்வே ஸ்டேட்டஸ் டிராஃப்ட்ல இருக்கு, ரைட்? லைன் அந்த 4th or 5th ஒன்று டிராஃப்ட்னு ஒன்று இருக்கு பாருங்க. மேபி இட் இஸ் தேர். யூ see that? Yes, it's there, but that's too much. Normally if I'm working, நான் டைப் பண்ணிட்டு நான் போயிட்டு நாளைக்கு வருவேன், நாளைக்கு கழிச்சு வருவேன், then I'm going to, so it should be easily accessible for me. I don't have to go write a query to get or show me all the draft எல்லாம், right? And I only want to see my own draft. I don't, நீங்க காவியா இது பண்ணது I cannot do see it. I shouldn't be doing it. And entrepreneur, right? You understand what I'm saying? So it'll be easier on the create material. I think one of the things we had was on the create material கீழே வந்து all the recent ones. It's something called recent. All these are all your last 5 that you did. Understand? We can add that. Did someone have it? I think the one I had that feature. லாஸ்டா டைப் பண்ண ஒரு 4-2-3 எதுக்கு அது கொடுக்குறோம்னா சம்டைம்ஸ் டிராஃப்ட் ஒன்று பாதி டைப் பண்ணியிருக்கேன், திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி வந்து இட் வில் பி ஈஸி ஃபார் மீ டு டேக் அனதர் ஒன். இப்போ இதை நான் கிரியேட் பண்ணிருக்கேன், இதே மாதிரி எனக்கு வேணும், பட் ஐம் கோயிங் டு சேஞ்ச் ஒன்லி a few things. Remember we talked about that. I should be able to load something else, whether it's approved or something in draft, load it, change only one other thing, and then save it as another one. புரிஞ்சுதா என்ன சொல்றேன்னு? எஸ் மேம். அந்த ஃபீச்சர் இருக்கணும் நமக்கு. அது somebody had it. ரித்திகா உங்களோடதுல இருந்ததா? என்னோடதுல இருந்துச்சு மேம். சந்தியாவோடதுல இருந்தது. So see, this is what I said, look at everybody's thing, pay attention and do yours. Right? This is how you learn from. எல்லாருக்கும் எல்லா ஐடியாவும் வராது, கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் ஐடியா வரும். That is the reason I said look at everybody's thing, and we also explicitly discuss வேற பண்ணோம். எத்தனை பேர் நான் அனுப்பின வீடியோ பார்த்தீங்க? I mean அந்த ரெக்கார்டிங்கை பார்த்தீங்க, லாஸ்ட் வீக் ரெக்கார்டிங்க? Because the whole thing was discussed in the recording. நீங்க அதை கேட்டுட்டு இந்த ரெக்கார்டிங்கை கேட்டுட்டு நோட்ஸ் எடுத்து திருப்பி போய் டிசைன் பண்ணியிருந்தீங்கன்னா you would have captured all that. நோட்ஸ் ஷேர் பண்ணிக்கிட்டோம் மேம். பட் ரெக்கார்டிங்கை வாட்ச் பண்ணாதானே ஓகே நோட்ஸ்ல எல்லாம் வந்ததா, எல்லாரும் எல்லா நோட்ஸும் இருந்ததா? தட்ஸ் ஓகே, தட்ஸ் குட் ஐடியா. ஃபுல் ரெக்கார்டிங் 1 hour உட்காந்து பார்க்கறதுக்கு நோட்ஸை பார்த்தா தட் வில் ஒர்க். பட் அது நோட்ஸா எடுத்திருந்தீங்களா? எஸ் மேம். அது நாங்க எங்களுக்குள்ள இருக்கிற குரூப்ல வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம் மேம். என்னென்ன பாசிட்டிவ் சொன்னாங்க அப்படிங்கறத ஷேர் பண்ணிக்கிட்டோம் மேம். ஓகே, குட் ஐடியா, குட் ப்ராக்டிஸ். மை கொஸ்டின் இஸ் எல்லாரும் தனித்தனியாக நோட்ஸ் எடுக்கணும், அண்ட் தென் கம்பைன் பண்ணும்போது எல்லா ஃபீச்சரும் வந்திருக்கணும். பட் ஐ டோன்ட் see that feature, அதனால கேட்குறேன் நான். டிட் anyone else have that feature? நீங்களா பண்ணதுல இருந்ததா இல்ல அந்த மேம். feature? இல்ல. இல்ல So மேம். what I suggest is go back to that thing one more time.
அந்த லாஸ்ட் வீக் வீடியோவை ஒன் மோர் டைம் போய் வாட்ச் பண்ணி இன்னொரு நோட்ஸ் எடுங்க. பே அட்டென்ஷன் டு த ப்ராப்ளம் தட் ஐ சி இஸ், இப்போ இந்த 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஐ செட் சம்திங், திருப்பி கேட்டேன் அவங்க கிட்ட என்ன சொன்னேன்னு. யூ கைஸ் மிஸ் த டீட்டெயில்ஸ். நான் சொன்னதுல இருக்கிற டீட்டெயில்ஸை மிஸ் பண்ணிட்டீங்க 10 நிமிஷத்துல. ஓகே, ஸோ அதுக்கு என்ன மீனிங்னா, again this is a complaint that I have with most of the students is you are not paying attention to the details. மேலோட்டமா தான் பார்க்குறீங்களே தவிர டீட்டெயில்ஸ்க்கு அட்டென்ஷன் you are not paying attention. And that is the thing you need when you go to work. எதுனா ஒரு வேலை சொன்னாங்கன்னா, நான் முந்தைய சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், 10 விஷயம் சொன்னா 2 விஷயம் உங்களுக்கு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க, மீதி 8 விஷயத்தை விட்டுறீங்க. ஸோ how do you இது வந்து ஃபோக்கஸ்டா பண்ணணும். இதை பண்றதுக்கு நீங்க கிளாடுக்கே டோக்கன் மிஸ் பண்ற we are not even going to that problem. We are still in the problem of என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கணும், அதுல தான் நம்ம இன்னும் இருக்கணும். What I recommend is go back to that report one more time, video one more time. எல்லாரும் இண்டிபெண்டா பாருங்க, திருப்பியும் நோட்ஸ் எடுங்க, then you share your notes and then you design it. புரிஞ்சுதா? என்னோட கோல் என்னவா இருந்ததுன்னா, for Sunday when Karthik comes is to show the final, this is what we are going to do, this is our final thing. I was going to do it today. நம்மளே டிஸ்கஸ் பண்ணி show him the thing on Sunday. That was my goal. Seems like we still need to work on a few things. All right, இப்போ வந்து இந்த இதில் will continue to go with that. We finished to create material. Bulk upload காட்டுங்க. இது எப்படி ஒர்க் ஆகுது? You browse the file. Okay, you take it. Yes ma'am, நான் browse file கொடுக்கும்போது இங்க இருந்து நான் ஃபைல் செலக்ட் பண்ற மாதிரியான இருக்கும் மேம். அத நெக்ஸ்ட் ஓகே, ஃபைல் செலக்ட் பண்ணுவீங்க. எஸ் மேம், அது வந்து அப்லோட் போகும் மேம். சரி, அத வேலிடேட் பண்ணும், ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா சால்வ் அண்ட் அப்ரூவல், அடுத்து இம்போர்ட் பண்ற மாதிரியான. சரி, இது எப்படி ஆகும்? Does it work? இன்னும் ஒர்க் ஆகுதா எப்படி? புரோட்டோடைப் மட்டும் தான் நம்ம சொல்றோம். இது எப்படி ஒர்க் ஆகும்னு கேக்குறேன். ப்ரௌஸ் ஃபைல்ல லெட்ஸ் சே செலக்ட் .csv ஃபைல் எங்க போகும்? அப்லோட் எஸ் மேம், ப்ரௌஸ் ஃபைல்ஸ்க்குள்ள தான் மேம். இங்க ஃபைல்ஸ் நம்ம சைடுல. ஆமா, ஃபைல் வந்துருச்சு. How do I preview that? என்னோட ப்ரீவியூல எப்படி போகும்னு கேக்குறேன் நான். What is the UI for the preview? என்னோட பல்க் அப்லோட்ல லெட்ஸ் சே ஐம் அப்லோடிங் 10 அப்லோட் பண்றேன், 10 டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் அப்லோட் பண்றேன். ப்ரீவியூ எங்க இருக்கு? இதுதான் ப்ரீவியூவா? இந்த பாட்டம் லைன், இது பின்னாடி இருக்குல்ல, பாட்டம்ல இருக்கிறது. ஸோ இட் சேஸ் 3 rows shown of 215 போட்டிருக்கு. ஸோ மொத்தம் 100 கொடுத்துருந்தேன்னா 10. ஓகே ஓகே, இது இருக்குது காவியா. ஸோ அந்த ப்ரீவியூன்னு ஒன்று இருக்கு பாருங்க கீழே. எஸ் மேம், எஸ் மேம். ஓகே, ஸோ நான் ஃபைல் கொடுத்ததும் தென் இட்ஸ் கோயிங் டு ஷோ மீ த ப்ரீவியூ அண்ட் தென் வாட் ஹேப்பன்ஸ். அதில் 4 இன்ஃபர்மேஷன் இருக்கு, மெட்டீரியல் நம்பர் இருக்கு, டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, ஸ்டேட்டஸ், ரிமார்க், 4 இன்ஃபர்மேஷன் இருக்கு. அண்ட் தென் வாட் ஹேப்பன்ஸ்? அடுத்து என்ன ஆகணும்? வாட் டு யூ கைஸ் திங்க் ஷுட் ஹேப்பன்? நம்மளுக்கு ஏத்த மாதிரி இது இருக்கான்னு செக் பண்ற மாதிரி பார்க்கணும். என்னது? முன்னாடி நம்ம அந்த மாடல்ஸ்ல கொடுத்திருப்போம்ல மேம். Oh, whoa. No, we are not talking code. No. We are not talking code. I'm only asking user experience. We are doing a UI, right? The UI-ல நான் வந்து let's say I have a Excel file. அதுல 10 entry வச்சிருக்கேன் நான். Okay, I typed something, so I have 10 entries. I'm coming here, browse the file, I select the file. அந்த select file upload ஆகி it's the preview-ல it's going to show me the top 3 மட்டும் எனக்கு காட்டுதுன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஃபர்ஸ்ட் 3 மெட்டீரியல் இது காட்டுது. அந்த 3 மெட்டீரியல்ல 4, அந்த 3 மெட்டீரியல்ல ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் மெட்டீரியல் நம்பர் என்ன, டிஸ்கிரிப்ஷன் என்ன, ரிமார்க் என்ன காட்டியிருக்கு எனக்கு. ஓகே, ஆல்ரைட். அடுத்து நான் என்ன பண்ணணும்? அடுத்த யூஸரா இருந்தா, நானா இருந்தா என்ன பண்ணுவீங்க நீங்களா இருந்தா? I want to see all the details of that material, right?
எல்லாம் ஒழுங்கா அப்ரூவ் அப்லோட் ஆயிருக்கான்னு பார்க்கணும்ல நானு, ஒவ்வொன்றா பார்க்கணும் இல்லையா? ரைட்? எஸ் ஹவு டு ஐ மேம். see? ஒரு ஃபீல்டா அப்ரூவ் கொடுக்குற மாதிரி. ஒவ்வொரு ஃபீல்டா இல்ல, ஒவ்வொரு ரோவா? ஒரு ஒரு அந்த ஆமா அதான் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ அந்த மாதிரி. ஆமா. ஸோ எப்படி கொடுப்பேன் நான் அதை? அங்க நம்ம வந்து அப்ரூவ்டுங்கிற பட்டன் மாதிரி கிரியேட் பண்ணலாம் நம்ம. அப்ரூவ்டு பட்டன் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி ஐ நீட் டு see நிஜமாவே ஒழுங்கா தான் அப்லோட் ஆயிருக்கான்னு இல்லையான்னு. ஹவு டு ஐ see the details of the இது? பிகாஸ் ஒரு எவ்ரி மெட்டீரியல் மெட்டீரியல். நம்பர் கிளிக் பண்ணோம்னா அந்த மெட்டீரியலோட பேஜ் ஓபன் ஆகுற மாதிரி. எஸ், அந்த நம்பரை நான் கிளிக் பண்ணா கிரியேட் மெட்டீரியல்ல இந்த யூஐ எப்படி இருக்கோ அந்த ஃபீல்ட் எல்லாம் ஃபில்அப் ஆயிருக்கணும். தென் ஐ கேன் see ஓகே இதெல்லாம் கொடுத்து இதெல்லாம் ஒழுங்கா தான் அப்லோட் ஆயிருக்கு, தென் ஓகே now I can submit it for approval. ரைட்? கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. Because I see something called error report னு ஒன்று இருக்கு. So something இது என்னது? This is a good idea. Yes, ma'am. என்ன சொல்லுது இது? What is the purpose of this? Yes, ma'am. 14 ஃபீல்ட் வந்து மேக்னெட்டியா இருக்கணும். ஆ டூப்ளிகேட் வந்து இதுல இருக்குன்ற மாதிரியான டீடைல்ஸ் எஸ், தட்ஸ் a good feature, error summary. பிகாஸ் நான் எக்ஸல் அப்லோட் பண்ணதுல நான் மேண்டட்டரி ஃபீல்டு விட்டுருந்தேன்னா தென் என்ன சொல்லணும் அப்படின்னா இது ஓவரால் சம்மரியா கொடுக்குது. அந்த ப்ரீவியூலயே ஐ கேன் யூஸ் சம் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தட் சேஸ் இந்த பர்டிகுலர் மெட்டீரியல் இஸ் மிஸ்ஸிங் தீஸ் திங்ஸ். அந்த ரோலே கொடுத்துட்டோம்னா இட் will be a lot easier for me, right, to see. இல்ல இந்த எல்லா ஃபீல்டுமே கரெக்டா இருக்குன்னா ஐ கேன் சே ஓகே ஐ கேன் சென்ட் an approval here. நான் என்ன சொல்ல வரேன் புரியுதா? Yes, ma'am. You guys can think about it and then expand it. இந்த ஐடியா இஸ் குட். இந்த கீழே ப்ரீவியூல ஷார்ட்டா கொடுத்துருக்கீங்க 4 ஃபீல்டு which is good, பட் இட் ஷுட் ஒர்க். நான் கிளிக் பண்ணேன்னா அந்த மெட்டீரியல்ல கிளிக் பண்ணேன்னா இட் ஷுட் கோ டு த கிரியேட் மெட்டீரியலுக்கு போகணும். அது பிகாஸ் யூ டோன்ட் வாண்ட் டு கிரியேட் அ நியூ யூஐ. ஆல்ரெடி இந்த கிரியேட் மெட்டீரியலுக்கும் பல்க் அப்லோடுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இங்க ஒவ்வொரு ஃபீல்டையும் மெட்டீரியல் நம்ம மேனுவலா போய் என்ட்ரி பண்ற மாதிரி இருக்கும். இப்ப பல்க் அப்லோடுங்கிறது நம்ம அப்லோட் பண்ணிட்டு அந்தந்த காலம்ஸ் அண்ட் ரோஸ்க்கு போய் கரெக்டா அந்த வேல்யூஸ் போய் கரெக்ட். இருக்கணும். கிரியேட் மெட்டீரியல். மேம் ஒன் மோர் டவுட் கேளுங்க மேம். இப்போ நம்ம பல்க் அப்லோட் கொடுத்தோடனே இந்த ஃபீல்ட்லலாம் போய் நம்ம வேல்யூ ஸ்டோர் ஆயிடும்ல மேம், அங்கேயே வந்து வேலிடேஷன் எரர் வந்து காட்டும். பட் இவங்க காவியா காட்டினதுல கீழே வந்து அப்புறம் எதுக்கு மேம் அந்த ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணணும்? ஆல்ரெடி அங்கேயே காட்டுதுல மேம், அதுக்கு முன்னாடியே ஏன் இங்கேயே காட்டணும்? ஓகே, ஸ்க்ரோல் டவுன் காவ்யா. ஸோ யூஆர் ஆஸ்கிங் அந்த எரர் சம்மரி எதுக்குன்னு கேட்குறீங்களா? Is that your question? Yes, ma'am. Okay, Kavya, answer. Question புரிஞ்சதா? இல்ல லக்ஷ்யா, ஒரு டைம் மட்டும் சொல்ல முடியும் திருப்பி? இது கிரியேட் மெட்டீரியல்ல ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி எரர் காட்டி நமக்கு கரெக்ட் இந்த மாதிரி எரர் நமக்கு காட்டும்ல. பட் இது வந்து வரதுக்கு முன்னாடியே நமக்கு எப்படி தெரியும் அங்க வந்து எரர் இருக்கு? ப்ரிவியூலயே அந்த எரர் சம்மரி எப்படி வரும்? ஒரு டவுட். That is the coding part. ஒவ்வொரு ரோவா கோட்ல எழுதணும் நம்ம எவ்ரி டைம் எவ்ரிதிங். ஸோ பேசிக்கலி யூ வில் பி கிரியேட்டிங் பல்க் அப்லோட்ல வாட் ஹேப்பன்ஸ் இஸ் யூ ஆர் கிரியேட்டிங் இப்போ 10 என்ட்ரி கொடுத்ததுன்னா 10 டிராஃப்ட் என்ட்ரியை நீங்க கிரியேட் பண்றீங்கன்னு அர்த்தம். நான் கிரியேட் மெட்டீரியல்ல போய் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் அனுப்பிட்டு சேவ் டிராஃப்ட் அமுக்குனா என்ன ஆகும்? இட் கோஸ் அண்ட் கெட் சேவ்ட் இன் த டேட்டாபேஸ் வித் த ஸ்டேட்டஸ். ரைட்? அப்போ வேலிடேஷன் ஆல்சோ, ஐ மீன் வேலிடேஷனுக்கு என்ன எப்போ வேலிடேஷன் நடக்குது? சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணும்போது தான் வேலிடேஷன் நடக்குது. பட் யூ ஆல்ரெடி ஹேவ் அ ப்ரொசீஜர் கால்ட் வேலிடேஷன். அந்த வேலிடேஷனை நீங்க கோட்ல வந்து whenever we try to upload something, it will validate it. I hope Claude does it for you. The purpose of the error summary எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, நான் 10 என்டர் பண்ணும்போது எனக்கு தெரியும் 10 ரோ கொடுத்ததுல 3 ரோல பிரச்சனை இருக்கு. I have to focus on that first. மீதி 7 ரோவும் கரெக்ட்னா then I don't have to worry about it. That is the purpose of my summary. Okay, நீங்க வந்து
லக்ஷ்யா புரிஞ்சுதா நான் என்ன சொன்னேன்னு? அல்ல இஸ் யுவர் கொஸ்டின் டிஃப்ரெண்ட்? எஸ் மேம், நீங்க சொல்றது புரிஞ்சுச்சு. அந்த நான் முத ஒரு அந்த ரிப்போர்ட் ஜெனரேஷன் அந்த மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்களா மேம் அந்த சார், அதுக்கும் ஆமா. இதே மாதிரி தானே மேம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஓகே, எத்தனை எரர் இருக்குன்னு முதல்ல தெரியணும். லக்ஷ்யா, does it answer your question? இல்லையா? Did I understand your question wrong? நீங்க சொன்னது என்ன புரிஞ்சதுன்னா, இப்போ ஃபுல்லா வந்து அப்லோட், அதாவது வேலிடேஷனுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடியே அதுக்கு முன்னாடியே ப்ரீவியஸா எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ற மாதிரி No. சொல்றீங்க. Validation will happen immediately. Bulk upload okay, we know the difference. Okay, this is how things will work. அதாவது கொஞ்சம் லாஜிக் படி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஐம் கோயிங் டு டு அ கிரியேட் மெட்டீரியல். கையில் டைப் பண்றேன்னு வைக்கலாம். I go type in each field. When I click on the save draft button, click பண்ணனா என்ன ஆகும் கோட்ல? உங்க கோட் will have a function called save draftக்கு. It will go save it in the database. It will not do validation because it's a draft. It will not do validation. It will just go save it in the database. Databaseல சேவ் பண்ணணுமா கூடாதா? எஸ் மேம் பண்ணணும். ஏன் பண்ணணும்? ஏன்னா நெக்ஸ்ட் டைம் எடுத்து யூஸ் பண்ண போறோம்ல மேம், Correct. அதே டேட்டாஸ் தான். அதனால சேவ் பண்ணணும். டேட்டாபேஸ்ல சேவ் ஆயிடும். ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும்? ஸ்டேட்டஸ் will be called draftன்ற ஸ்டேட்டஸ்ல இருக்கும். கரெக்டா? பெண்டிங்ல இருக்கும். பெண்டிங்ல இருக்கும். Something like that, right? Draft pending. இல்ல. Approval is the one that's pending. This is draft. ஓகே மேம். Okay, இந்த status Okay, is ma'am. going to be draft ன்ற statusல databaseல சேவ் ஆயிடும். ஓகே மேம். அப்புறமா I can always come back again. In UIல இப்படி click பண்ணி I can open the saved draft. I fill in whatever, then I'll click a submit button. Manually I'll click a submit button. அப்போ பேக் எண்ட்ல கோட் என்ன இருக்கும்? You will have a code called on submit. Submit பண்ணா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு you have a function, right? அந்த ஃபங்க்ஷனுக்கு இன்புட் என்னது? எல்லா வேல்யூ, வாட் எவர் வேல்யூ ஐ டைப், அதுதான் இன்புட். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? வாட் வில் மை ஃபங்க்ஷன் டூ? இட் வில் ரன் த வேலிடேஷன். வேலிடேஷனுக்கு என்னென்ன பண்ணணும்? இந்த ஃபீல்டு இருக்கா, அந்த ஃபீல்டு இருக்கா, இந்த ஃபீல்டு கரெக்டா, வாட் எவர். யூ வில் ஹாவ் ஒன் ப்ரொசீஜர், தட் இஸ் அ வேலிடேஷன் ப்ரொசீஜர். அந்த ப்ரொசீஜருக்கு என்ன இன்புட்டை நான் மேனுவலி என்னென்ன டைப் பண்ணணும் அதான் இன்புட். ஒரு ரோ, ஒரு மெட்டீரியலுக்கான என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ தட் இஸ் கோயிங் டு பி தி இன்புட் ஃபார் மை வேலிடேஷன். ஐ வில் ரன் த வேலிடேஷன். அண்ட் தென் இந்த வேலிடேஷன்ல எதனா தப்பு இருந்ததுன்னா மை ரெஸ்பான்ஸ் பி, பிகாஸ் எவ்ரிதிங் இஸ் an API, அந்த அந்த அவுட்புட் ஆஃப் தட் வேலிடேஷன் ஃபங்க்ஷன் வந்து இந்த ஃபீல்டு தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரும். கரெக்டா? அண்டர்ஸ்டுட்? எவ்ரிபடி அண்டர்ஸ்டுட்? ரைட்? இதே இது I can have multiple create material in draft state. Correcta? I can create one material first draft la போட்டுட்டு I'll create another material draft la போட்டுட்டு I'll create another one draft. I can do like that. I can have hundreds of materials in the draft state. Correct? Then every time I want to finalize it, I'll pick one material and then click on the submit. And then it will go do the back end code போய் validation ஆச்சா இல்லையான்னு பார்த்துட்டு it will give a response saying yes, it's all good to go. இல்லைன்னா இது எரர் வரும். கரெக்டா? I can do all this manually. சரியா? Understood? With me so far? Yes, ma'am. Okay. Bulk uploadக்கு என்ன மீனிங்? நான் மேனுவலி ஒவ்வொரு என்ட்ரியா பண்ணாம this is my வேல்யூன்னு முதல்ல கொடுத்துறேன் நான். ஸோ அப்போ கோட் என்னோட பல்க் கோட் என்ன ஆகும்? என்ன பண்ணும்? இட் வில் டேக் த ஃபர்ஸ்ட் ரோ, இட் வில் கால் ஆடிங் ஒன் நியூ கிரியேட் லிஸ்ட். ஃபர்ஸ்ட் கிரியேட் மெட்டீரியல் பண்ணுவோம் இல்லையா, அந்த கோட கால் பண்ணி it will put it in the database in the draft mode. Then it will take the second row. Again, it will call the create material. அந்த கோட கால் பண்ணி it's going to put the second one as a draft again. 10 மெட்டீரியல் வச்சிருந்தேன்னா 10 டிராஃப்ட் மோட்ல இருக்கிற ரோவை டேட்டாபேஸ்ல கிரியேட் பண்ணிடும். கரெக்ட்? That is what bulk is. I don't have to type every field. Instead of me typing, it is the same API is called. Whatever API I click for the create material, first time நான் save draftக்கு என்ன பேக்எண்ட்ல என்ன ஃபங்க்ஷன் கால் பண்றனோ அந்த ஃபங்க்ஷனை ஒவ்வொரு இருக்கிற ஒவ்வொரு ரோவுக்கும் நான் கால் பண்ணுவேன். கரெக்டா? That's what your front end code is going to do. கரெக்டா?
மேம் Yes. மேம் ஆல்ரெடி டெம்ப்ளேட் வந்து சொல்லிருவாங்களா மேம் Okay. Template என்ன meaning? இந்த ரோ இந்த நம்பர் நம்பர் இருக்கணும், இங்க டிஸ்கிரிப்ஷன் இருக்கும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஃபிக்ஸடா இருக்கும்ல மேம். ஆமா. அதுல நம்ம என்டர் பண்ணும்போது எப்படி மேம் உங்களுக்கு எரர் வரும்? அதுல எப்படி எரர் வரும்? What if they mistyped it? What if they don't input? அதாவது let's go to the create material. Create materialக்கு போங்க. இதுல வந்து மெட்டீரியல் டிஸ்கிரிப்ஷன் ஃபீல்டு நான் எக்ஸல்ல அப்லோட் பண்ணும்போது எக்ஸல்ல வந்து நான் மெட்டீரியல் டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்காம ஐ செட் அப்லோட் திஸ் ஃபைல். அப்ப என்ன பண்ணுவீங்க? தட்ஸ் an error இல்லையா? எஸ் மேம். Yeah, that is the validation you do. ஓகே. புரிஞ்சுதா? ஓகே. So எஸ் மேம். பல்க் அப்லோடுக்கும் இண்டிவிஜுவலுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, பல்க் அப்லோட் இஸ் நத்திங் பட் காலிங் த இண்டிவிஜுவல் கிரியேட் மெட்டீரியலை ஒவ்வொரு ரோக்கும் கால் பண்றோம். தட்ஸ் ஒன்லி டிஃபரன்ஸ். பல்க்குக்கும் கிரியேட் மெட்டீரியல் நான் கால் பண்றது மேனுவலி என்டர் பண்ணுவேன். இதுல வந்து சிஎஸ்சி ஃபைல் வந்து ரீட் பண்றேன். தட்ஸ் தி ஒன்லி டிஃபரன்ஸ். இதுல அட்வான்டேஜ் என்ன பண்றீங்க? ஆடட் ஃபீச்சர்ஸ் என்ன கொடுக்குறீங்கன்னா, பிகாஸ் தே ஆடட் இன் பல்க், ஒவ்வொரு ரோவுக்கும் நீங்க எரர் தனியா காட்டுறதுக்கு பதிலாக யூ ஆர் கிவிங் தம் அன் ஐடியா ஆஃப் ஓகே இந்த ரோல மட்டும் பிரச்சனை இருக்கு, so that you can go look at it. Okay, what we'll do right now is we will not focus on bulk upload. I think guys are getting confused. Focus on create material only. Okay, create materialக்கு மட்டும் focus பண்ணி whatever we discussed, tabல இருக்கணும், அது இருக்கணும், அந்த. So I want you to focus on create material and அந்த மெட்டீரியல் ஒர்க் ஸ்பேஸ்னு ஒரு யூஐ இருக்கு இல்லையா, அதில் யூ கேன் சி த ஹோல் திங் என்னென்ன இருக்குன்னு பார்க்குறோம் இல்லையா. கிளிக் ஆன் யுவர் கிரியேட் மெட்டீரியல் ஒர்க் ஸ்பேஸ். எஸ், இந்த ஒர்க் ஸ்பேஸில் இட் கிவ்ஸ் மீ த வியூ ஆஃப் எது எங்கே இருக்குன்னு. ரைட், இதுல இருந்து ஐ வாண்ட் தி யூஐ இஸ் குட். இதில் வந்து அட் ஆன் வந்துட்டு ஒரி அபவுட் த மாடிஃபைடு டேட்டா குவாலிட்டின்ற ஃபீல்டு தேவை கிடையாது. Modified 25 minutes ago, I don't know, I'm not worried about that. இதுல if I click on draft line number 5 இல்லையா, you should have a line number, but material code PK88234 இருக்கு. அதுல click பண்ணா we should be able to view full details. Okay, நீங்க 5 மேம் புரியல மேம். இப்போ இந்த இதுல வந்து let's say I have அந்த கோயம்புத்தூர் போட்டு டிராஃப்ட்னு ஒரு என்ட்ரி இருக்கா, அது பக்கத்துல அது ஒரு இது இருக்கா, அந்த இந்த சிம்பிள் இருக்கா. கிளிக் பண்ணா என்னவாகும்? ஓப்பனிங்னு சொல்லுது. எங்க ஓப்பன் ஆகுது? இன்னும் ஒர்க் ஆகல. ரைட், எங்க ஓப்பன் ஆகும்? அதான் எங்க ஒர்க் இதை நான் கிளிக் பண்ணா இதோட ஃபுல் டீடைல்ஸ் எங்க ஓப்பன் ஆகும்? யூ ஹேவ் டு கோ பேக் டு த கிரியேட் மெட்டீரியலுக்கு போகணும். அந்த யூஐல போய் லோட் ஆகணும். புரியுதா? So that I can fill in whatever is not there, I can click the submit button. Okay, if it is draft, submit button இருக்கணும். அதே இது அதுக்கு முந்தின ரோ இருக்கு இல்லையா, submitted சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லையா, அதுல போய் கிளிக் பண்ணா என்ன ஆகணும்? அப்பவும் அதே யூஐல தான் போய் டிஸ்பிளே ஆகணும். So I can see all the information, but there is no need for a submit button because it's already submitted. I'm only viewing it. Correct? இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் மட்டும் இல்ல மேம், சப்மிட் பட்டன் வந்து நமக்கு ஷோ ஆகாம நியூ அப்படின்றது நியூவா? இல்ல மேம், சப்மிட் பட்டன் ஷோ ஆக கூடாது. இதே டிராஃப்ட்ல இருக்கும்போது நம்ம அதை எடிட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம திருப்பி சேவ் டிராஃப்ட் பண்ணலாம், இல்லனா சப்மிட் பண்ணலாம். If I want to view a submitted one, I don't want a submit button. I just you just have a view alone, nothing else. No button. Got it? Everybody understood? இந்த ரெண்டை மட்டும் பண்ணி, but I want the full code. I want to work code. Database இருக்கணும், front end இருக்கணும், back end இருக்கணும், இந்த same UI இருக்கணும். The whole thing should be working. Only these two. No bulk எல்லாம் போகவே வேண்டாம். I only want you to work on the create material and then the material workspace. இல்ல மேம், புரிஞ்சுதா? Everybody, you know what you are supposed to do? அந்த சப்மிட் பண்ணி முடிச்சது வந்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு
ஒரு ப்ரொஃபைல் மாதிரி, அந்த மெட்டீரியலுக்கு ஒரு ப்ரொஃபைல் மாதிரி, அந்த மாதிரி தானே மேம் சொல்றீங்க? என்னது புரியல? வாட் இஸ் அ ப்ரொஃபைல்? இல்ல மேம் மேம் டிராஃப்ட்ன்றது டிராஃப்ட் ஓபன் பண்ணா அந்த எது வரைக்கும் முடிச்சிருக்கோமோ அதுல இருந்து அப்படியே கண்டினியூ ஆகுற மாதிரி இருக்கும் மேம். சப்மிட்டட்ங்கிறது சப்மிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஃபார்ம் சப்மிட்டட்க்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு பேஜ் வியூ ஆகணும் மேம். அந்த பேஜ் டைரக்டா வியூ ஆகணும் அப்படி சொல்றீங்களா மேம்? இல்ல நம்ம ஆல்ரெடி சப்மிட் பண்ண டீடைல்ஸ் எல்லாமே வியூ ஆகும். திருப்பி நம்மளால சப்மிட் கொடுக்க முடியாது. அந்த டீடைல்ஸ் நம்ம பாத்துக்கலாம். ஓகே அதுக்காக டீடைல்ஸ் தான் இந்த வியூ பட்டன். ஓகே வியூ பட்டன் கிளிக் மேம் இந்த பண்ணா மேம் இந்த இம்போர்ட் ஹிஸ்டரி இது ஓகேவா மேம்? இது ஓகே. யா யா யார் எப்போ இம்போர்ட் பண்ணாங்க, தட்ஸ் ஃபைன், தட்ஸ் ஃபைன். யா வி கேன் ஹேவ் தட் லேட்டர். ஸோ இதை மட்டும் முதல்ல பண்ணுங்க. நான் சொன்ன கிரியேட் மெட்டீரியல், கீப் இட், லெட்ஸ் கீப் இட் சிம்பிள். எவ்ரிபடி மேக் ஷுர் வாட்ச் திஸ் வீடியோ. ஐல் போஸ்ட் இட். நான் ஒரு 2 hours 3 hours போஸ்ட் பண்ணுவேன். வாட்ச் இட். மேம் இல்ல நாங்களா பண்றதா மேம் இல்ல கிளாட்ல? You can use Claude. I have no problem with Claude, but you should be able to explain it to me. வந்து நாளைக்கு சண்டே கிளாஸ்ல வந்து இதை காட்டிட்டு இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு இது பண்ணி கேட்டேன்னா you should be able to explain it to me. டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ற மாதிரி சொல்லிருந்தீங்க. Yes, it has to go store in the database. Yes. இல்ல மேம். Yeah, I mean Claude can write the code for you, right? Full code. அது பண்ணிக்கலாமான்னு கேக்குறாங்க. Yeah, பண்ணலாம். Use Claude to Okay, write the code. I இல்ல have no தெரியாது. problem. As long as you understand what's there. I don't want the executive summary வேண்டாம், எதுவுமே வேண்டாம். Just keep it simple. Create material. அந்த மெட்டீரியலை போய் இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க. The way this thing should work is, நீங்க யோசிச்சு பாருங்க. நான் அந்த கம்பெனியில் இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ற எம்ப்ளாயியாக இருந்தால் எப்படி நான் இதை யூஸ் பண்ணுவேன்? டிஃப்ரெண்ட் சினாரியோஸ்ல இன்னைக்கு இப்போ டைப் பண்ணிட்டு இருக்கேன். பாதியில் கூப்பிடுறாங்க என்ன யாரோ, சேவ் டிராஃப்ட் போறேன், வேலையை முடிச்சிட்டேன், திருப்பி வர்றேன், ஐ வாண்ட் டு கண்டினியூ. இல்லை நேற்று டைப் பண்ணேன், முந்தானாவது டைப் பண்ணேன், எப்படி கன்னியூ பண்ணுவேன்? சப்மிட் பண்றேன் நான். இந்த பெண்டிங் அப்ரூவலுக்கு ரோல் வேணும் நமக்கு. I'm not even talking about the roles yet. We'll add it later. So don't worry about roles. Don't worry about anything. I want a very, very simple create material UI. Okay? Very, very UI we already talked about. Functioning, fully functioning with the database. Fully functioning, creating and viewing. Save draft இருக்கணும், submit இருக்கணும், full அந்த மாதிரி டேபிள்ல வியூ பண்ற மாதிரி இருக்கணும். That's all I need. Understood? Questions? சரியா? எஸ் மேம், அண்டர்ஸ்டுட் மேம். ஓகே, பண்ணி சொல்லுங்க. அங்கே டைம் இருக்கு எனக்கு. பட் யா, ஸோ வில் சி ஆன் சண்டே. அதுக்கு முன்னாடி பிகாஸ் யூ கேஸ் யூ ஹேவ் ஆல் தி அதர் திங்ஸ் கோயிங் ஆன். ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தேன் இல்லையா, எப்படி அந்த 4 இது கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு, ஃப்ரம் த ஃப்ரண்ட் எண்ட் டு த டேட்டாபேஸ் மாடல்ஸ் டு த டேட்டாபேஸ். வாட்ச் த திங் ஐ சென்ட் and then I want you all to explain it in your own words. நீங்களாவே எக்ஸ்பிளைன் பண்ணி send me the audio file. Drop me a voice message explaining in your own words. உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அப்படிங்கிறத in your own words. இப்போ இன்டர்வியூல இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்டர்வியூக்கு போய்ங்க, இன்டர்வியூல கொஸ்டின் கேட்குறாங்க, எப்படி டேட்டாபேஸ் இது ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து டேட்டாபேஸுக்கு ஜாங்கோல எப்படி டேட்டா பாஸ் ஆகுது, அதுக்கு ஒரு நீங்க தட் இஸ் யுவர் இன்டர்வியூ கொஸ்டின். அதுக்கு நீங்க ஆன்சர் பண்றதாக இருந்தால் எப்படி பண்ணுவீங்க, அதை ஒரு வாய்ஸ் மெசேஜா போட்டு எனக்கு அனுப்புவீங்க. send me in WhatsAppல வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. got it? that is before Sunday. பிரைவேட்டா அனுப்பலாம். ஆ? இல்ல மேம் உங்களுக்கு தனியா அனுப்பலாமா இல்ல? whichever way you want. You can put it in the groupலயும் போடுங்க. I have no problem. Yeah, groupலயும் போடுங்க. So the others can also listen. Do it by Saturday. Okay, don't wait until Sunday so that I have a chance to listen to it before I come to class on Sunday. சரியா? Got it? Okay. Any questions? No ma'am. All right. Good luck with your drive. Hope that goes well. We'll see. Yeah. Okay. I'm going to stop the recording. And yep, you are